அடுத்த பார்வையாக சனி பகவான் 11வது இடத்தை பார்க்குறாரு. இது கடகராசிக்கு 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அஷ்டம சனியிலிருந்து லாபஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை படுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. இந்த வேலை வாய்ப்பு போனவங்களுக்கெல்லாம் கூட வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் கிராஜுவலாக, அதாவது ஸ்லோவாக நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறதும் இந்த சூழ்நிலையில் ஏற்படும். சனி பகவானுடைய ஒரு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் இந்த கடகராசினர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 11வது இடத்துல சனியினுடைய பார்வை படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். இந்த கடகராசினராக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்துட்டுருக்கு, அல்லது சனி பகவானுடைய தசாபுத்தி காலங்களாகவே இருந்துகிட்ருக்கா, இது மாதிரியான அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி புது முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போது சனி பகவானுடைய பார்வையாக கடகராசிக்கு எந்தெந்த பாவகங்களை பார்த்துருக்கு, அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறதையும், கெடுபலன்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம்.